நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். ஜாதி போதை தலைக்கேறி சீமானை கண்டபடி திட்டிய நபர், இதற்கு என்ன தீர்வு, அதை பற்றி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். ஒரு முக்கியமான ஒரு பதிவு, அதில் முடிஞ்ச வரைக்கும் கடைசி வரைக்கும் பாருங்க. சரி நண்பர்களே, அதாவது என்ன விடயம் அப்படின்னா, ஒரு காணொலி பார்த்தேன். அதுல ஒரு நபர், முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நபர் அண்ணன் சீமான் அவர்களை கண்டபடி திட்டிருக்காங்க. அதாவது இன்னைக்கு இதற்கு முன்பு கூட ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தேன். அது ரகசிய ஓட்டுறன் பதிவு பண்ண ஒரு காணொலியை எடுத்து மேற்கோள் காட்டி நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதுல இன்னைக்கு தமிழக அரசியல்ல இன்னைக்கு ஜாதியாகவும் மதமாகவும் தான் இன்னைக்கு கட்டமைக்கப்பட்டிருக்கு. அந்த உணர்வுகளின் அடிப்படையில தான் மக்கள் வாக்கு செலுத்துறாங்க அப்படிங்கிறத பற்றி அதை பதிவு பண்ணியிருந்தேன். சரிங்களா? இப்படி இந்த சூழ்நிலையில நான் அந்த காணொலி பார்க்க நேர்ந்தது. அந்த காணொலியில அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, டிடி தினகரன் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடல அப்படிங்கறதுனால எங்க குடும்பத்தை சேர்ந்த அத்தனை வாக்குகளும் நாம் தமிழ் கட்சி சீமானுக்கு தான் ஓட்டு போட்டோம். ஏன்னா தனித்து வீரமா நிக்கிறதுனால, தனித்து துணிந்து நிக்கிறதுனால நான் சீமான் உங்களுக்கு தான் நான் போட்டேன். ஆனா நீங்கள் சமுதாயத்தை பற்றி, எங்களுடைய ஜாதியை பற்றி நீ ரொம்ப தரக்குறைவா பேசிருக்க, நீ ஒரு தவறா பேசிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுல கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க. அதாவது சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த மாதிரி முக்குலத்தோர் சமுதாயத்தை பற்றி என்ன பேசினாங்க, இதை பேசினாங்களா இல்ல என்ன அப்படிங்கிறத பற்றி எனக்கு ஒன்றும் தெரியல. நான் அதுக்கு பார்க்கல. ஒருவேளை நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா என்ன தரக்குறைவா பேசினாங்க, என்ன தப்பா பேசினாங்க அப்படிங்கிறத பற்றி எதை தெரிவிங்க. ஆனா நான் பார்க்கல. அப்ப அதுல என்ன சொல்றேன், நானும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 நிமிட காணொலி நினைக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் நானும் பார்த்தேன். சரி, என்னதான் தப்பா பேசினாரு, என்ன தவறா பேசினாரு, அதை சொல்லுவாருன்னு பார்த்தேன். கடைசி வரைக்கும் என்ன தப்பா பேசுறாரு, என்ன தவறா பேசினாரு அப்படிங்கிறத சொல்லவே இல்லை. கண்டபடி திட்டுறதே தான் அதுல குறிக்கோளா இருந்தாரு. சரி, அது இருக்கட்டும். இப்ப நம்ம ஏற்கனவே ரகசிய ஓட்டுறன் பதிவிட்டு அந்த காணொலி அடிப்படையில இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது ஒரு 8.15% வாக்குல வாங்கி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியா இருக்காங்க. இப்ப நம்ம வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னா 30% வாக்குகள் நமக்கு தேவை. அப்ப ஏற்கனவே நமக்கு வாக்கு செலுத்தியவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சாதி மத உணர்வுகளை தாண்டி தமிழர்கள், தமிழினம் அப்படிங்கிற அந்த உணர்வு அடிப்படையில் தான் நமக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. அப்ப மீதி இருக்கிற அந்த ஒரு 20% மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தணும். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த மக்கள் ஜாதி மத உணர்வோடு இன்னைக்கு வாக்களிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஓட்டுக்கு பணம் வாங்கிக்கிட்டு, சாராயத்தை வாங்கிக்கிட்டு, கோட்ரு பிரியாணி வாங்கிட்டு அந்த மாதிரி வாக்கு செலுத்தக்கூடிய நிலையில நம்ம எப்படி இன்னும் மேற்கொண்டு அந்த 20% வாக்குல நம்ம வாங்குறது, அப்ப அதை நோக்கி நம்ம எப்படி நகர்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதான் எனக்கு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அருகில் இருப்பவர்கள் இது அண்ணன்கிட்ட வலியுறுத்தணும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்களை மேடைகளில் பேசும்போது நமது தமிழ் குடிகளை சார்ந்த எந்த ஒரு குடியே இருந்தாலும் சரி, அதாவது எந்த சமுதாயத்தை பற்றி கொஞ்சம் தவறுதலாக பேசுறதை தவிர்க்கணும். அது தெரிந்தோ, அதாவது பேசும்போது இந்த ஃப்ளோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஃப்ளோவில் பேசும்போது சில தரவுகளை பேசும்போது அந்த மாதிரி வந்துடும். அதை முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கணும் அப்படிங்கறதான் நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா ரகசிய ஓட்டுறன் காணொலியில ஒரு காணொலி பேசியிருப்பாங்க. தமிழர்கள் என்னதான் தமிழ் அப்படின்னாலும் அவர்கள் மனதில் அடிமனதில் நான் தான் இந்த ஜாதி சார்ந்தவர், இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படிங்கிற உணர்வு அப்படிங்கிறது அவங்க ரத்தத்துல ஊறி போயிருக்கு. பல வருடங்களாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக ரத்தத்துல ஊறி போயிருக்கு. அப்படி இந்த நேரத்துல போயிட்டு நாமெல்லாம் தமிழர் தான், அப்ப ஜாதி இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம பேச முடியாது. ஜாதி இல்லைன்னா அப்படின்னாலும் பெரியார் ஜாதி ஒழிச்சிட்டாரு இந்த திராவிட கூட்டம் ஊட்டிட்டு இருந்தாலும் ஜாதி அப்படிங்கிறது இன்னைக்கு மக்கள் மனதில் இருக்கு. இன்னைக்கு நான் கிராமத்துல தான் வசிக்கிறேன். கிராமத்துல எல்லாருமே ஜாதி பாக்குறாங்க, ஜாதி அப்படிங்கிறது இருக்கு. அப்ப முல்லை முள்ளால தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விதியின் அடிப்படையில இப்ப இந்த ஜாதி உணர்வோடு கூடிய மக்களை அவர்கள் போக்குல போய் தான் நம்ம திருத்தணும். அதற்கு சில வருடங்கள் ஆகணும்னு வச்சுங்களேன். நாம் தமிழ் ஆட்சிக்கு வரணும். அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் நினைக்கிற அந்த ஜாதியற்ற ஒரு சமூகம், நாம எல்லாம் தமிழர்களாக ஒரு ஒற்றுமையோட வாழக்கூடிய அந்த சமூகம் அப்படிங்கிறது அது இன்னும் பல ஆண்டுகள் ஆகும். ஆனா அதற்கு முன்ன இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு கல நிலவரத்துக்கு என்ன எப்படி நம்ம கையாளணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதாவது மக்களை எப்படி அணுகணும். அதாவது எனது தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னா, அது தமிழ் இனத்துல இன்னைக்கு நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கு. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தான். ஆனா ஜாதி இந்த மாதிரி பல ஜாதிகள் இருக்கு. இருந்தாலும் இந்த ஜாதியை நம்ம எங்க பயன்படுத்துறோமோ அந்த நம்ம பார்த்துக்குவோம், பயன்படுத்திக்குவோம். ஆனா இந்த அரசியல்ல நம்ம ஜாதி பாக்குறது அப்படிங்கிறது ஒரு நல்லதா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொத்து சம்பாதிக்கிறோம், படிக்க வைக்கிறோம், வீடு கட்டுறோம். அதெல்லாம் நம்ம கவனமா பார்த்து செய்யறோம். நம்ம பிள்ளைங்களுக்கு எதுக்காக இந்த அளவுக்கு பார்த்து செய்யறோம், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும், அவங்க நல்லபடியா வாழணும், அவங்க மகிழ்ச்சியா நிம்மதியா வாழணும் அப்படிங்கிற இவ்வளவும் பண்றோம். அப்ப நம்ம இந்த ஜாதி உணர்வோடு நம்ம ஓட்டுக்கு போடும்போது நம்ம ஒரு நல்ல தலைவர் தேர்ந்தெடுக்க முடியுமா? அது என்னதான் நம்ம ஜாதிக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அவனுடைய கொள்கை என்ன அப்படிங்கறதா முக்கியமா இந்த அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அதாவது ஜாதியை நீ எதுக்கு பார்க்கலாம்? ஒருவேளை நீங்க ஒரு பொண்ணு பாக்குறீங்க, உங்க பையனுக்கு ஒரு பொண்ணு பாக்குறீங்க, இல்ல உங்க பொண்ணுக்கு ஒரு பையனை பாக்குறீங்க, ஒரு மாப்பிள்ளையை பாக்குறீங்க, அந்த இடத்துல நீங்க ஜாதியை பாருங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ் சமூகத்துல இன்னைக்கு தான் எந்த ஜாதியோ எந்த குடியோ அந்த குடியில தான் பொண்ணோ இல்ல மாப்பிள்ளையோ பாப்பாங்க. ஜாதி மறுப்பு, அதாவது இந்த ஜாதி மறுப்பு திருமணம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான், அதாவது அந்த ஜாதி கடந்து அந்த உணர்வு உள்ளவர்கள் தான் அந்த மாதிரி இன்னைக்கு திருமணம் பண்றாங்க. அதை தாண்டி 90% மக்கள் இன்னைக்கு தங்கள் குடியை என்ன குடியோ அந்த குடியில தான் பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்ப்பாங்க.
இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம வந்து ஜாதி மறுப்பு திருமணம் இல்ல இந்த மாதிரி ஜாதி கடந்த திருமணம் அப்படிங்கறத நம்ம வந்து பேசக்கூடாது. அது வந்து வரும் நாட்கள்ல அண்ணன் சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி அது வரும் நாட்கள் வந்து நடக்கட்டும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னன்னா, அந்த மாதிரி நீங்க வந்து ஜாதி வந்து பாருங்க, நீங்க இந்த மாதிரி திருமண விடயத்துல பாருங்க, மற்ற விடயத்துல வந்து இன்னைக்கு வேலை வாய்ப்பு தேவையா அப்ப அந்த இடத்துல இருந்து பாருங்க. ஆனா தேர்தலில் வந்து ஒரு ஓட்டு போடும் போது ஒரு அரசியல் தலைவனை, நமக்கான தலைவனை, நம்ம ஆட்சி செய்கிற ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கும் போது இந்த இடத்துல வந்து ஜாதியை பார்க்க கூடாது. ஏன்னா நம்ம ஜாதிக்காரன் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம். ஆனா அவருடைய கொள்கை என்ன, அவன் நாளைக்கு ஆட்சி வந்தா அவனுடைய ஆட்சி வந்து சிறப்பாக இருக்குமா, மக்களுக்கு வந்து நல்லது செய்வாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஓட்டு போறது அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை சம்பந்தமானது மட்டுமல்ல, நமது எதிர்கால பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தமானது. அதனால அப்ப அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம் எப்படி, அதை பொறுத்து நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். அப்ப இந்த இடத்துல நம்ம ஜாதி கொஞ்சம் புறம் தள்ளி வச்சுட்டு கொள்கையை பார்த்து நம்ம வந்து ஓட்டு போடணும். இவர் வந்து சரி, இவர் வந்தா ஆட்சி வந்தா நல்லா சிறப்பா செய்வாரா, இவர் நம்ம பிள்ளைகளுக்கான எதிர்காலத்துக்கான திட்டங்களை வந்து தீட்டுவாரா, இது எந்த மாதிரி வந்து ஆட்சி நிர்வாகம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஓட்டு போடணும். இதை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து எடுத்து வலியுறுத்தி சொல்லணும். இப்படி நம்ம தமிழ் சமூகத்துல வந்து பலதரப்பட்ட சாதிகள் இருக்கு. நம்ம ஜாதியா வந்து பிரிஞ்சு நம்ம வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னா நம்ம தமிழினத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து நம்மளை ஆள மாட்டாரு. அதற்கு மாறா ஒரு பிறமொழி இனத்தை சார்ந்தவங்க தான் நம்மளை வந்து ஆளுவாங்க. அப்படி பிறமொழியாளர் வந்து நம்மளை ஆளும் போது என்னென்ன பாதிப்புகள் வந்து வரும், எந்த மாதிரியான உரிமைகளை வந்து நம்ம இழக்க நேரிடும் அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். அப்ப நமக்குள்ள இந்த ஜாதி முரண்பாட்டை கலைந்து நம் தமிழினத்தை சார்ந்த ஒருவன் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஆளும் போதுதான் இது நம்ம தமிழ் மொழி, நம்ம பண்பாடு, நமது கலை இலக்கியம் வரலாறு, நமது இயற்கை வளம், நமது மண் வளம், இப்படி மலை வளம், இந்த மாதிரி நம்மை பற்றி வந்து சிந்திப்பாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து மக்கள் வந்து ரொம்ப ஆழமா எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி பேசிதான் மக்கள் மனதில் உள்ள அந்த ஜாதி உணர்வை கொஞ்சம் புறந்தள்ளி ஒரு தமிழ் உணர்வை கொண்டு வந்து நமது நாம் தமிழ்ச்சி வெற்றி பெறுவதற்கான ஒரு வழிவகையை வந்து நம்ம செய்யணும். அப்ப இந்த இடத்துல மக்கள்கிட்ட முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா, நம் தமிழினத்தை சார்ந்த ஒருவன் வந்து வாழும்போது அது எப்படி நிர்வாகம் இருக்கும், ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லணும். அதே சமயத்துல பிறமொழியாளர்கள், அதாவது பிற இனத்தை சார்ந்தவர்கள் வந்து நம்ம நாட்டை ஆளும் போது அந்த அவருடைய நிர்வாகம் ஆட்சி எப்படி இருக்கு அதை வந்து உதாரணத்தோடு நம்ம வந்து எடுத்து சொல்லணும். இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டா பச்சை தமிழன் காமராஜர் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு இன்னைக்கு யாருமே தமிழன் வந்து முதல்வராக இல்ல. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து ஒரு 4 வருடம் முதலமைச்சராக இருந்தாலும் மக்கள் வந்து தேர்ந்தெடுத்து அவர் முதலமைச்சராக இல்ல. ஜெயலலிதா அவர்கள் வந்து இறந்துட்டாங்க. அந்த சமயத்துல வந்து சசிகலா அவர்கள் வந்து அவங்களுக்கு வந்து முதல்வராக ஏற்றுக்க சொல்லி அந்த பொறுப்பை கொடுத்தாங்க. மற்றபடி மக்கள் தேர்ந்தெடுத்து வரல. அப்புறம் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நம்ம மக்கள் எடுத்து சொல்லணும். இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கேரளாவாக இருந்தாலும் சரி, ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, இன்னும் மற்ற இந்திய மாநிலங்கள்ல அந்தந்த இனத்தை சார்ந்தவர்கள் தான் முதல்வராக இருக்கிறார்கள். ஆனால் துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் மட்டும் ஐயா காமராஜருக்கு பிறகு தமிழ் இனத்தை தவிர, அதாவது பிறமொழியாளர்கள், பிற இனத்தை சார்ந்தவர்கள் தான் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காங்க. அதோடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து எடுத்து சொல்லணும், மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லணும். இந்த மாதிரி சொன்ன மட்டும் தான் மக்களுக்கு வந்து புரியல் ஏற்படும். ஓ அப்படியா, அப்ப தேர்தலில் மட்டும் நம்ம ஜாதியை பார்க்க கூடாது, மற்ற விஷயத்துல நம்ம வந்து ஜாதியை பார்த்துக்குவோம், அந்த தேர்தலில் வந்து வாக்கு செலுத்தும் போது இவன் நம்ம ஜாதிக்காரன், நம்ம சொந்தக்காரன் அப்படிங்கிறத பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு புரியலை வந்து மக்கள் மனசுல வந்து உண்டாக்கணும். இதன் மூலமா நாம் தமிழ்ச்சி வென்று அண்ணன் சீமான் அவர் முதல்வர் ஆகுவதற்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் நமது கட்சி உறவுகள் இதை வந்து முன்னெடுத்து செய்யணும். சரிங்க நண்பர்களே, நான் இதுவரை பேசிய இந்த கருத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத தெரிவிங்க. வரும் நாட்களில் இந்த மாதிரியான சென்சிட்டிவான விஷயம் இதுல உள்ள, அதாவது இன்னைக்கு நாம் தமிழை சேர்ந்து முன்னேறுவதற்கும், அதாவது வெற்றி பெறுவதற்கும் இடையூறாக உள்ள விடயங்கள், பல விடயங்களை பற்றி நம்ம பேசுவோம். அதனால தொடர்ந்து நமது கனவு தேசம் இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு கனவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.